இது போல் பேபிகார்ன் கிரேவி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த கிரேவி செய்வீங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் மட்டனை விட இதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே அதிகம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், அதே மாதிரி ஜீரா ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்து கூடவும் இது சூப்பரான மேட்சிங்காக இருக்கும். வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது சுடுறதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பேபிகார்ன் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் வாங்கி அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணும்போது மசாலா எல்லாம் ஈஸியாக உள்ளே இறங்கும், ஈஸியாகவும் நமக்கு வெந்து வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வந்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் போது அதை சாப்பிடும் போது நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேபிகார்ன். ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆச்சு, நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பேபிகார்னில் வந்து நல்ல ஒரு ஃப்ரை செய்யலாம், டீப் ஃப்ரை செய்யலாம், இந்த மாதிரி மசாலா செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இதே டேஸ்ட்டில் நீங்கள் மசாலா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா பொரியட்டும். ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். கிரேவிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். 3 சில்லு தேங்காய், அதோட 7-8 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மசாலா இந்த கிரேவிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா கொடுக்கும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கிட்ட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அதையும் சாப்பரில் போட்டு நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி கூட மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் ஆயிலெலாம் செப்பரேட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து எண்ணெயில் இது மாதிரி வதக்கும் போது கலரும் நல்லா கிடைக்கும், மசாலோட பச்சை வாசனையும் போயிடும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பேபிகார்னை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவும் இந்த பீசஸ் எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சிட்ருக்கப்பவே எல்லாருமே வந்து சிக்கனா மட்டனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்தளவுக்கு வாசனை நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட நல்லா அந்த பேபிகார்ன் பீஸ்லாம் ஒட்டிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் இதை கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால இந்த கிரேவி வந்து நல்ல ரிச்சாக இருக்கும். இது பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி, ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வந்து எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போவே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஓரளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 வாசி லெமன் எடுத்து அந்த ஜூஸையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பேபிகார்ன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஒரு விசில் விட்டிங்கன்னா சாஃப்டாக வெந்துடும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது நமக்கு இந்த கிரேவி. கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வந்திருக்கு, சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த பேபிகார்ன் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த வீட்டில் வந்து செய்வீங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ கடைசியாக வந்து வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.